Hey guys, welcome back to my channel. It's 29th November. 28th November. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 28th நவம்பர் எடுத்தது. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்துட்டு என்னோடய கசின் தம்பிக்கு பர்த்டே. சரி ஓகே நம்ம வந்து அதனால vlog பண்ணலாம் சொல்லி நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஈவினிங்கே வந்து நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். வண்டியா ஏன் அழுவுற பர்த்டே பாய்? உனக்கு பிடிச்ச மாதிரி தானே வாங்கினாங்க. ஏன் அழுவுற? பீஸா வாங்கி தரலையா? நிறைய ட்ரெஸ் தாப்பா. ஐயோ நிறைய ட்ரெஸ் தான். நிறைய ட்ரெஸ் தான். நிறைய ட்ரெஸ் தான். தெரியுது நிறைய ட்ரெஸ் தான். ஸ்மைல் ப்ளீஸ். என்னடா பீஸா வாங்கி தரலையா? ஏன் சோகமா இருக்க? somehow he found out நான் கேமரா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போவுமே என்னோடய ரொட்டீனில் இருக்கிறது வந்து சிறகடிக்க ஆசை அண்ட் பிக் பாஸ் ஷோ. அது பார்க்காம என்னோடய ரொட்டீன் இருக்கவே இருக்காது. ஸோ விஜய் டிவி தான். நான் 9 o'clock உட்காந்தேன் அப்படின்னா பிக் பாஸ் ஷோ முடிஞ்சோடனே நான் வந்து போகிறேன். அண்ட் வந்து ஐ ஹாவ் டு கோ டு ஸ்லீப். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் ஷோ பார்த்துட்ருக்கேன். ஒன் மோர் திங் இங்கே ரெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது நாய்ஸியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டேன். தூங்கி எழுந்தோம் எல்லாருமே. ஒரு நைட் போலவே எல்லாருமே எழுஞ்சிட்டோம். ஏன்னா மிட் நைட் செலிப்ரேஷன் பண்ணோம். எல்லாருமே உட்காந்து வந்து பார்த்துட்ருக்கோம் பிக் பாஸ் ஷோ. இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 11 வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 11:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அப்படியே வந்து எழுந்தோம். அப்படி பார்த்தா 11:55 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே ஐ வேக் அப் அண்ட் கெட் ரெடி ஃபார் த செலிப்ரேஷன் மோட். அதுக்குள்ளே வந்து கடிகாரம் டைம் காமிச்சிருச்சு. ஸோ எல்லாரையும் எழுப்பி டார்ச்சர் பண்ணிட்டேன். அண்ட் பர்த்டே பேபி வந்து தூங்கிட்டுருக்கு. இதை நான் எப்படி எழுப்பினேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் தான் எழுப்பியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் என்னோடய பர்த்டேக்கும் சர்ப்ரைஸ் பண்ணதில்லை. நானும் யாருக்குமே பண்ணதில்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ டூ. தாத்தா வேறு போய் உருட்டிட்டு கிடக்கு. கணேஷ்மா ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க செல்லு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கேக் வெட்டலாமா? ஏய் இது உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இதான் ஒரிஜினல் பர்த்டேவே. கேக் வெட்டலாமா? எனக்கு மார்னிங் ஹீ சைடு எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அதுக்கு நாங்கள் தூங்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ஷீட் போட்டு தூங்கியிருப்போம். தூங்கிட்டு மார்னிங் வந்து அதே மாதிரி இரிட்டேட் பண்ணி எழுப்பிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாங்குக்கு பெக்கன்னு ஆடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேக் வாங்கிட்டு வந்துருந்தோம். இது வந்து எக்கு போட்ட கேக்கா எக்லெஸ் கேக்கான்னு தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் நான் வந்து எக்லெஸ் கேக்குன்னு நினச்சி சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி கேக் கட்டிங் பண்ணி வி ஹாவ் த செலிப்ரேஷன்ஸ் அண்ட் தட் வாஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ இப்போ வந்து என்னோடய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணாமல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து ஆலோவேரா ஜெல், ஃபவுண்டேஷன், க்ரீம்ஸு, பவுடரு எல்லாமே போட்டு குழந்தைத்தனமான பவுடர் போட்டு ரெடி ஆகிட்டு வி ஹாவ் டு கோ ஃபார் அ டெம்பிள். பட் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்வீட்லாம் தந்துட்டு இருந்தாங்க. சரி போய் ஸ்வீட்டில் ஒரு ரூபா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தெரியும் அவன் சாக்லேட் ஸ்வீட் தான் வேணும்ன்ட்டு பார்க்குறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அதை எடுக்கல. நான் வந்து எனக்கு ஸ்வீட் பிடிக்காது மோஸ்ட்லி. ஸோ எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒன்று எடுத்தேன். அதையும் அப்புறமா வச்சுட்டேன் அதிலேயே. பிகாஸ் அங்கே டெம்பிளுக்கு போயிட்டு எல்லாேருக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதிலே வச்சுட்டேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டே 2, அதாவது 29th நவம்பர் ஒரிஜினலான பர்த்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ இது தான். அதாவது வந்து அன்றைக்கி பண்ணினது மிட் நைட் செலிப்ரேஷன், இப்போ பண்ணுறது வந்து ஒரிஜினல் செலிப்ரேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன். தொத்துக்குன்னு ஏதோ ஒன்று மாட்டிகிட்டு இருக்கல காதில், அது வந்து ஊட்டி போனப்போ வாங்கி வந்திருந்தேன். ஸோ உங்களுக்கு அதுவும் வேணும் அப்படின்னா 2 days ட்ரிப் அது. ஸோ அது வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து போடுறேன். அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு அப்படியே இருக்குது, போடலாமா வேண்டாமான்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ தெருவில் 4 பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாச்சு. இது வந்து எடுத்த அன்றைக்கி சுத்தமாக வந்து ரெயினே இல்லை, செம்ம ஏராக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அதுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. இது நான் இன்றைக்கி சண்டே போடுறேன்ல, இன்றைக்கி தான் இதுக்கு நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செம்ம ரெயினாக இருக்குது. புயல் வந்து வந்துட்டுருக்கு, ஃபெங்கல் புயல் வந்துட்டுருக்கு. நான் வந்து என்னோடய இன்ஸ்டாவில் நிறையா ஸ்டோரி போட்டிருக்கேன், பார்க்கணுன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஐ ஹாவ் கிவன் த இன்ஸ்டா ஐடி இன் த டிஸ்கிரிப்ஷன். கண்டிப்பாக வேணும்னா போய் பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து வந்துகிட்டே இருக்கேன். கோவிலுக்கு போகிற வழியில் அப்படியே கேமராவில் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி சீனை போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் அங்கே வந்து ஐ சா சம் ஸ்குரில்ஸ். அது மட்டும் எப்படிடா நிம்மதியாக இருக்குது, அதை போய் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப குவைட்டாக தான் போய் வீடியோ எடுத்தேன். அதுவே வந்து பயந்துருச்சு. நான் சாமியை கும்பிடலைங்க, நான் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பட் ஹி வாஸ் வெரி சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப பக்தியாக நின்றுட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அதை சும்மா அப்படியே போய் வேடிக்கை பார்த்துட்டு பெல் அடிக்க ஹெல்ப் கேட்டான், பண்ணேன். பட் எனக்கு தூக்க முடியலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டுட்டேன் ஆளை. அதுக்கப்புறம் குதிரை மாதிரி இந்த ஆடை வந்து பார்த்தேன். அதை துரத்தி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் 2 பேருமே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துரத்தி முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் தான் விளையாடணும். அதுக்கப்புறம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம். அண்ட் திஸ் இஸ் அவர் பர்த்டே பாய். ஹவ் வாஸ் அவுட்ஃபிட்? அவன் ஒரு இடமா நிற்கவே இல்லை, ஓடிட்டே இருந்தான். நான் அதை எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் கிளம்பும் போது எடுத்துட்டேன். பாருங்கள், ஆடெல்லாம் பூவை சாப்பிட்ருச்சு. இப்போ வந்து எல்லா ஆடுமே பூவை சாப்பிட்டு ஓடிடுச்சு. அவன் துரத்துனதுனால ஓடுச்சா இல்லை பூவை சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு ஓடிச்சான்றது எனக்கு தெரில. பட் அது ஓடியே போயிடுச்சு கடைசியில் எங்களை பார்த்து பயந்து. இப்போ நாங்கள் வந்து அது ஓடிடுச்சு, ஆனாலும் நாங்கள் வந்து பாய் சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்தது இதுக்கு பிரசாதம் சாப்பிட்றதுக்கலாம். அண்ட் அது பார்த்திங்கன்னா மார்னிங் எங்கள் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்போவே சாப்பிட போயிடல. சரி கொடுத்தா போதுண்டா சாமி நின்று அதை வாங்கிக்கிட்டேன். லைனே இல்லை, நான் மட்டும்தான் போனேன். வாங்கிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றதா நின்றுக்கிட்டு சாப்பிட்றதான்னு யோசனையாகவே இருந்துச்சு. சரி ஓகே, சோறு தான் முக்கியம், உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து நான் யாருக்குமே கொடுக்கல, ஒண்டியாக சாப்பிட்டு காலியே பண்ணிட்டேன். பிகாஸ் தட் மச் டேஸ்ட் நமக்கு வீட்டில் கேட்டால் செஞ்சு தர மாட்டாங்க இவ்வளோ டேஸ்ட்டாக. பட் கோவிலுக்கு வந்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. பட் நான் வந்து ஏஞ்சி போக சோம்பேறியாக பட்டதுனால நான் வந்து ஏஞ்சி போகாமல் அப்படியே வெட்டியாக உட்காந்து வீடியோ எடுத்தேன். ஸோ ஒரு கிளிப் கூட மாட்டல. அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ ஈட் புளிசோறு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆனது. அது கூட வந்து மொச்சக்கொட்டைன்னு நினைக்கிறேன், அந்த பருப்பு வச்சு கொடுத்துருந்தாங்க. சம்ஹவ் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. காம்பினேஷன் எப்படியோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குள்ள செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து சூப்பராக சாப்பிட்டேன். லாஸ்ட் 2 வாய் இருக்கும்போது பொறுமையாக சாப்பிட்டுட்டு, இந்த லாஸ்ட் வா இன்னும் இலையில தான் இருக்குது. என்னை வந்து யாரோ வந்து கிண்டல் பண்ணாங்க, எதுக்குன்னு தெரில. கொடுக்காமலே சாப்பிட்டேன்னு சொல்லி யாரோ கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு தான் சிறுசன்னு எனக்கே தெரில. யாரோ வந்தாங்க. யாரையாச்சும் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், கம்முன்னு வாய மூடிட்டு ஈன்னு இடிச்சிட்டு விட்டுருவேன். நீங்களும் என்ன மாதிரி தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து ஈன்னு இழிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடைசி வாயை மிஷன் சக்ஸஸ் அப்படின்ட்டு தூக்கிட்டு போய் அதை போட்டுருவோம். எங்கே வந்து ஆடெல்லாம் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்துச்சோ அங்கேயே போட்டு ஆடு சாப்பிடுன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எல்லாமே ஓடிடுச்சுல. ஸோ ஏற்கனவே சாப்பிட்ட இடத்துல போட்டுட்டு நான் வந்து செப்பலை போட்டு கிளம்பிட்டேன். எப்போவுமே அப்படி தான், நான் செப்பல் போட்டு கிளம்பிடுவேன். பட் வரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடும். நான் சாப்பிட்டு முடிச்ச கையோடையே செப்பல் போட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து 2 பேர் மட்டும் வேகமாக வந்துட்டோம். இவன் தான் வந்து எப்படியோ பிடிச்சி நிற்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன் வீடியோவை.
அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ்டு அவங்க யாருமே வரல, நாங்கள் மட்டும் தான் குடுக்குடுன்னு ஓடி வந்திருக்கோம் அவசர கொடுக்க மாதிரின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கலவரத்தை பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 2 பேருமே கதை பேசிக்கிட்டே தான் வந்தோம் வர வழியில். பர்த்டே நல்லா போகுதான்னு கேட்டேன். நல்லா போகுது, சூப்பராக போகுதுன்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் இன்னும் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். கிஃப்ட்டுக்காக சைக்கிள் வாங்க போன ஷார்ட் வீடியோ. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நான் ஹோம் ஒர்க் ரைட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது வந்து ஃப்ரைடேல லீவ் விட்டாங்கல்ல, எங்கள் மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லீவ் விட்டா என்னடா எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம அதை எழுதலாம் அப்படின்ட்டு எழுதியாச்சு. கொஞ்ச நேரம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்து பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு இப்போ அழுகுற மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் சேனல் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் த யூடியூப். அது நம்ம இப்போ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் மூடிட்டேன். அண்ட் ஈவினிங் போலவே நான் கேக் கட்டிங்க்கு கிளம்பி கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். கேக் வாங்கிட்டு போகலாம் சொல்லிட்டு எப்பயும் போல் அந்த காதில் மாட்டுற குல்லாவை எடுத்து மாட்டிக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஃபேடட் ஜீன்ஸ் அண்ட் வந்து இந்த பிங்க் டிசைனர் ஃப்ராக் அண்ட் கலம்காரி ஃப்ராக் மாதிரி அது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கோட். இந்த கோட் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அந்த வீடியோ போடலைங்க. ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து நம்ம வேட்டையனுக்கு போயிருந்தோம். அப்போது நான் இதே அவுட்ஃபிட் போட்டு போனேன். அது வீடியோவே நான் போடல. போடணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்த ராத்திரி தூங்கிடுச்சுல. ஸோ இப்போ கேக்கை பார்த்து செம்மையாக எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு போல். அந்த குழந்தைக்கு அவசரமாக வந்து ஓடி வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பிடுங்கி சாப்பிட்டதே அந்த குழந்த தாங்க. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த குழந்த தான் பிடுங்கி சாப்பிட்டதே. பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணுவாங்க. போன வாட்டி நான் வெட்டினேன், பட் இந்த வாட்டி நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேஸில் நின்றுட்டேன். போயிட்டு நல்லா வியூ கிடைக்கிற பிளேஸாக போய் நின்றுட்டேன். இப்போ வந்து எல்லாருமே கேக் கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமாக வந்து கேக் கட்டிங் போயிட்டுருக்கோம். எப்போவுமே நான் அது வந்து கட் பண்ணிடலான்னு நினச்சேன், பட் சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து எக்லெஸ் கேக்கான்னு சொல்லி கடையில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து எக்கு போட்ட கேக்கு, எக்லெஸ் கேக் வேணும்னா ஆர்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நமக்கு எதுக்கு ஆர்டர்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எக்கு போட்ட கேக்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நான் வந்து அது சாப்பிடவே இல்லை. நான் வந்து சாப்பிடாமலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்காக டோனட் வாங்கிக்கிட்டேன். அது வந்து எக்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டப்போ எக்லெஸ்ன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்போது டோனட் 2 வாங்கிக்கலான்ட்டு. எனக்கு டோனட் வந்து எப்போவுமே மை ஃபேவரட். பட் அதில் வந்து ஒரே ஒரு டீமெரிட் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரே ஒரு அந்த பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு மைனஸ் பாயிண்ட் மாதிரி படுமே. என்னதுன்னா அதோடைய காஸ்ட்டு தான். ஏன்னா எனக்கு தெரியல, மேபி அது அவ்வளோ காஸ்ட் வச்சு தான் விற்பாங்களா தெரில. பட் நான் வாங்கின ஷாப்பில் வந்துட்டு 50 ருபீஸ். நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி ஓகே நம்மளுக்கு தெரியல ரேட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 2 பீஸ் வாங்கியிருந்தோம், அதுக்கே 100 ருபீஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இது வந்து 50 ருபீஸ் ஈச்சுன்னு சொன்னாங்க. டோனட் வந்து இந்த சைஸில் தான் இருந்துச்சு. சாக்லேட் வந்து மேலே நல்லாவே போர் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் பிடிக்காமல். அது ஒரு அளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ மொச்சுக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எப்பயும் போலவே. ஏன்னா அப்புறம் யாராச்சும் பங்கு கேட்டால் அதனால தான். ஏன்னா இன்னொரு டோனட் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், மீதி வந்து எல்லா தலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டேன். பிகாஸ் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் ஹோட்டலுக்கு வந்து போயாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து எப்போவுமே பர்த்டேனா ஹோட்டலுக்கு போகிறது ஒரு வழக்கம். ஸோ தட் அதனால் ஹோட்டலுக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம எங்கன்னா டோனட் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போய் எதுவும் சாப்பிட முடியாமல் போயிட போகுது அப்படின்ற ஒரு பயத்திலே நான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டேன். எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் பார்த்தோன்னா ஹோட்டலில் ஃபுல்லாகவே நான்வெஜ் பிக்காக போட்டு வச்சுருந்தாங்க. நான் எப்படி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கேன்னு பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி மேட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. தட்டு வந்தோடனே டம்மால்னு ஒரு அடி அடித்து அதை மறைச்சிட்டேன். திஸ் பாய் வாஸ் பிளேயிங் வித் த கிளாஸஸ் லைக் இந்த ஹோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்லாம் வரும்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே அப்படி தான் ஆகும் இந்த ஹோட்டலில், ஃபுட் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து வி ஹாவ் ஸ்லெப்ட். எங்கே தூங்குறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஹாலில் தூங்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எங்கே தூங்கியிருந்தோம் அப்படின்னா வந்து ஹாலில் ஒரு பெட்ஷீட் போட்டு தூங்கியிருந்தோம். எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, நாங்கள் பேசிகிட்டே தூங்கியிருந்தோம். ஸோ நீங்களும் அந்த கிளிப்ஸ்லாம் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து பர்சனல் இன்ஸ்டா ஐடி தான். ஸோ கொடுக்குறேன், என்னோடய ஸ்டோரிஸ்லாம் பாருங்கள்.
And thanks for watching and stay tuned, stay subscribed. Bye guys. அந்த ஃபேனை போட்டுப்பா. அந்த சின்ன பையன் கூட வரான்னு தெரியல.